ஓம் சாந்தி. பரம பவித்ர ஆத்மாக்களே, இனிமையான பிராமண குடும்பமே, எல்லோரும் குஷியாக பாபாவுடைய நினைவு பண்ணுறீங்களா? விதவிதமான யோகா ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பவர்ஃபுல்லாக பண்ணுறதுல தான் இருக்குது. இன்றைக்கி ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவனையாக பக்தியில் பண்ண ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறோம். என்னென்னா, பக்தியில் இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாராயணன் கிட்ட மகாவிஷ்ணு சொல்லுவார், உன்னை விட சிறந்த பக்தன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அழைச்சிட்டு போவார். அவன் பார்த்தா ஒரு நாளைக்கு 10 தடவை தான் நாராயணன்னுவார். நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் நாராயணன்ற, நீ என்ன அவனை போய் பெரிய பக்தன்றன்னு. இவர் என்ன, சரி அப்படியா, இந்த ஒரு மலையோ கோயிலையோ ஊரையோ எங்கேயோ சுற்றுறதுக்கு வந்து ஒரு கிண்ணம் நிறைய வழியே கிண்ணத்தை கொடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வழியே அந்த கிண்ணத்தை கொடுத்து, இது சிந்தாமல் நீ போய் சுற்றிட்டு வா அப்படின்றாங்க. ஸோ சிந்தாமல் சுற்றிட்டு வந்து கொடுக்கும்போது, நீ எத்தனை தடவை என்ன நினச்சேன்னு? ஒரு தடவை கூட நினைக்கல, நான் தான் இது விழாமல் பார்த்துக்கணும்ல அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த சுமைக்கே நீ இப்படி இருக்கிறன்னா, அவன் குடும்ப சுமையை தாங்கிக்கிட்டே அவன் என்ன நினைக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு அந்த கதை வரும். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அங்கே எண்ணெய் சிந்தாமல் பார்த்துக்கணும், இங்கே உங்களுடைய எண்ணம் சிதறாமல் பார்த்துக்கணும். எண்ணம் சிதறாமல் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னா, 3 விளக்கை நீங்கள் கையில் எடுத்துக்க போகிறீங்க. 3 விளக்குகள், 3 ஜோதி எடுத்துக்க போகிறீங்க. எப்படிப்பட்ட மாயாவுடைய புயல், சூறாவளி புயல் அடித்தாலும் அதை அணையாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான் ப்ராக்டிஸ். அது என்னென்ன 3 விளக்குகள் அப்படின்னா, 1 ஆத்மா, இங்கே ஒரு விளக்கு எரியுது. 2 கையில் 2 விளக்கு, 1த்தில் பரமாத்மா விளக்கு. ஸோ இன்னொரு கையில் தூய்மைன்ற ஜோதி. ஸோ ஆத்ம ஜோதி அணையாமல் ஆத்ம ஜோதி மூலமாக பரமாத்ம ஜோதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. தூய்மையின் ஜோதியும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த தூய்மைன்றது வந்து பாபா சொல்லியிருக்கார், பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, உங்கள் எண்ணத்தில் அசுத்தம் வந்தால் கூட, மற்றவங்களை பற்றி குறைய தாரணை பண்ணால் கூட நீங்கள் தூய்மை இழந்தவங்க தான். அப்போ மற்றவர்களுடைய குறையே உங்களுக்குள்ளே வராமல் இருக்குன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி அவங்களுடைய நிறைகளை பார்த்துக்கிட்டே இருக்குது, விசேஷ குணத்தை பார்த்துட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக அந்த பயிற்சி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த முஸ்லீம் சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட வருவாங்க, கடையாக போய் நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் கிருமிகள்லாம் அழியும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நாம் ஒவ்வொரு ஆத்மாவிலையும் இருக்கிற விகாரம்ன்ற கிருமியை எரிக்கிறதுக்காக இந்த தூய்மை ஒளியிலிருந்து சாம்பிராணியை ஊதுறோம். எதிர உள்ள ஆத்மாவோ அல்லது உங்கள் மனசில் அந்த நேரம் வந்த ஒருத்தருடைய நினைவோ, உடனே அவங்கள ஆத்ம ஜோதி, தூய்மையான ஜோதி அப்படின்ட்டு அவங்கள பார்த்து அந்த ஜோதிக்கு இந்த தூய்மைன்ற விளக்குலேருந்து ஊதுறீங்க. என்ன ஊதுறீங்க? அந்த ஆத்மாவுடைய விசேஷ குணத்தை பார்க்குறீங்க. இப்போ இருக்கிற விசேஷ குணம். அடுத்தது இப்போ இல்லாத விசேஷ குணம், 2 விசேஷ குணம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ இருக்கிற விசேஷ குணத்தை பார்த்ததை ஞாபகப்படுத்துறீங்க. அதனால் அவங்களுடைய குறை உங்களுக்கு வராது, ஞாபகம் வராது. ஸோ இதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வாணியே அதுதான், முழுக்க அசுத்தத்தை தாரணை பண்ணாதீங்கன்ட்டு. அடுத்தது, இப்போ இல்லாத ஒரு குணம் அவங்க தேவதையாக இருக்கும்போதோ அல்லது இந்த பூமிக்கு முதலாக சதப்பிரதானமாக வரும்போதோ இருந்திருக்கும், வேற்று தர்மத்தினராக இருந்தால் கூட. ஸோ அந்த குணத்தை பார்க்குறீங்க. ஸோ அது ஒரு வரம் மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தேவதை உடலை வர வச்சு அந்த குணத்தை பார்க்குறீங்க. ஸோ இது பழைய ப்ராக்டிஸே தான், வித்தியாசமாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதை இன்னும் ஆழமாக பண்ணுறதுக்காக. ஸோ இது இவ்வளவோ நீங்கள் பண்ணிட்டீங்க. அதாவது ஒருத்தர் வரும்பொழுது, அதாவது வரும்போது இல்லை, ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களுக்கு நினைவில் வரும்போதோ எதிரில் வரும்போதோ உங்களுடைய, ஏன்னா அப்படி தான் மற்றவருடைய நினைவு வரும்போது தான் உங்களுடைய நினைவு கட் ஆகுது இல்லையா? ஸோ அப்படி வரும்பொழுதும் ஆத்ம ஜோதி, பரமாத்ம ஜோதி, தூய்மை ஜோதி அணையாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த ஆத்மாவை தூய்மையான ஜோதியாக பார்த்து அவங்களுடைய 2 விசேஷ குணத்தை மனசால் வர்ணனை பண்ணி அவங்கள தேவதையாக பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க். ஸோ இதேமாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும், இப்போ ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட ஒரு நபர் பேசிகிட்டு இருக்காங்க, நேர்லையோ ஃபோன்லையோ அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போதுமே கூட நீங்கள் அவங்களுக்கு அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். அல்லது வேற ஒருத்தரை கூட நினச்சி நீங்கள் இதே மாதிரி தூய்மையாக்கி அவங்களுக்கு 2 விசேஷ குணங்களை நினைச்சு தேவதையாக்கிட்டீங்க ஒரு தடவைனா 1 மார்க். ஸோ மீண்டும் அவங்களே மறுபடியும் நினச்சிங்கன்னா 2 மார்க். ஸோ இப்படி கண்டினியூஸாக நீங்கள் மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இதுதான் பயிற்சி. இது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏற்கனவே பண்ண அந்த 3 பாயிண்ட்டு இன்னைக்கு புதுசாக ஒரு 3 பாயிண்ட், ஸோ இந்த 6 பாயிண்ட்டும் ஒரு தடவையாவது நினைக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஸோ அதுக்கு தனி மார்க்கு. ஸோ அப்படி நீங்கள் பண்ணது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எத்தனை தடவை பண்ணீங்க அப்படின்னா எத்தனை தடவை பண்ணீங்க அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா எத்தனை தடவை பண்ண மறந்தன்னு போடுங்க. இப்போ பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ், பழைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அடிக்கடி ஞாபகப்படுத்த என்ன ஆகுனா மாயாலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு இந்த யோகம் பண்ணுவீங்க, அப்படியும் யோகமும் பண்ண கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரஃபாக டக்குன்னு அந்த பாயிண்ட்டை எடுப்பீங்க, டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. ஸோ பழைய பாயிண்ட்ஸ் என்னென்ன, நான் தான் அந்த ஸ்ரீநாராயணன், அதில் எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. கல்பமாக மாயாவின் அனைத்து ரூபத்தையும் வேட்டையாடிய வெற்றி சொரூபம் நான், வெற்றி ரத்தினம் நான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நடப்பவை அனைத்தும் எனக்கு நன்மைக்காகவே நடக்குது அப்படின்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தியோட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே பாபா கிட்ட என் எஜமானத்தை கொடுத்து நான் அப்படியே லேசாயிடுறேன். செய்பவர் செய்விப்பவர் அவர் காலை பண்ணும், நான் என் காலை பண்ணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு இது வரைக்கும் பண்ணோம். இன்னைக்கு கூட எக்ஸ்ட்ராவாக 3 பாயிண்ட், பவர்ஃபுல்லான பாயிண்ட். என்னன்னா, ஒரு வினாடியில் சக்தி மிக்க பார்வையினால மற்ற ஆத்மாவுக்கு கடைசி நேரத்தில் நான் முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கணும். இப்போ தான் என்னுடைய கடைசி நொடி. ஆனால் அந்த சக்தியை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக மாயா பல ரூபத்தில் சக்தியை குடிச்சிட்டு போயிடுவான். இது பார்த்தீங்கன்னா புராதன படங்கள், சீரியல் அதிலெல்லாம் இருக்கும், பக்தி சீரியல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்கள்ன்ற வேஷத்தில் தான் அவன் இதை பண்ணுறது, மாயா பண்ணுறது. ஸோ வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்கள் மூலமாக தான் என்னுடைய முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய சக்தியை என்கிட்ட இருந்து குடிச்சிடறான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வினாடி கூட வீண் விஷயங்களோ விகார எண்ணங்களோ என் புத்தியை ஈடுபடுத்தாமல் புத்தியை பிஸியாக வச்சுருப்பேன். எதில்? சுய சிந்தனையிலும் பரமாத்ம சிந்தனையிலும் பாபாவுடைய நினைவிலையும் ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதுன்றதை பற்றி செல்ஃப் டாக்லையும் அல்லது பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை செய்கிறதுலையும் பிஸியாக வச்சுக்குவேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, பெரும்பாலும் இந்த ப்ராக்டிஸ் எப்போ கட் ஆகும்னா மற்றவங்க கூட நீங்கள் பேசும்போது கட் ஆகும். அவங்க பேசும்போது கூட அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கட் ஆகிடும். அப்படியே மெய் மறந்து பேசும்போது கட் ஆகிடும். அதனால் பேசுகிறது தான் பெரிய எதிரி, சைலன்ஸ் தான் நமக்கு சக்தி. அப்போ என்ன பண்ணால் அமைதி, ஃபுல் மௌனம். ஏதாவது பேசணும், இப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் திருப்பி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எண்ணத்தினால மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளே எண்ணத்தினால சுபபாவனை வச்சு இதை பண்ணி மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருங்க, எண்ணத்தினால மாற்றிட்டு போயிடுங்க. அதுவும் எண்ணத்தில் பேசுகிறதுல கூட வீண் விஷயம் பேசக்கூடாது, சுபபாவனை வைக்கிற மாதிரி பேசிட்டு போயிடணும். அதையும் மீறி நீங்கள் வாய் திறந்து பேசியே ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா 10 வார்த்தை பேசுகிற இடத்துல ஒரு வார்த்தை. இப்போ ஆஃபீஸ்லாம் இருக்கும், அதிகாரி அதாவது கேட்குறாங்க அல்லது கீழே இருக்கிறவங்க கேட்கணும், பேசி தான் ஆகணும். ஸோ அதுக்கு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தை, டக்குன்னு பாபா கிட்ட புத்தியை நினைச்சிடுங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். என்ன அதுன்னா, ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் மார்க் மாட்டீங்க, பட் பாயிண்ட் முதல் நாளைக்கு மறக்கலாம் புது பாயிண்ட்ன்றதுனால. ஸோ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஈஸ்வரிய அரசாங்கத்தில் வேலை நேரத்தில் இருக்கிறேன். ஐம் ஆன் டியூட்டி, ஆன் காட்லி டியூட்டி, ஆன் காட்லி சர்வீஸ். இல்லையா, எலெக்ஷனில் இருக்கிறவங்க ஆன் டியூட்டின்னு போட்டு வேன் ஓட்டுற மாதிரி 8 மணி நேரம் என்னுடைய ஈஸ்வரிய அரசாங்கத்தில் நான் இப்போ வேலையில் இருக்கிறேன். அதை உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ குறைஞ்சது 8 மணி நேரம் ஈஸ்வரிய அரசாங்கத்தின் வேலைக்காக நான் ஒதுக்கி இருக்கிறேன். ஸோ இந்த 8 மணி நேரத்தில் ஒரு வினாடி கூட நான் நினைக்கிற மாதிரி இதை ஈடுபடுத்துறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. பாபா சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கணும். ஏன்னா அரசாங்கத்தின் அதிபதி அவர். ஸோ என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை 8 மணி நேரம் சதா பாபா நினைவு. இன்னொரு வேலை என்ன, எண்ணத்தின் மூலமாக, சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, தொடர்பில் வர்றவங்க மூலமாக நான் என் தந்தையை வெளிப்படுத்தணும். அவருக்கு ஈக்குவலாக இனிமையானவனாக, அன்பானவனாக, எதையும் தாங்கி கொள்ளக்கூடியவனாக, அன்பு கடலாக, இப்படித்தான் என்னுடைய நடத்தை இருக்கணும்.
வார்த்தையின் மூலமாக இனிமையான வார்த்தை பேசணும் அல்லது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஸோ எப்படியோ இது எல்லாமே பாபாவுடைய சேவையாயிடுது. ஸோ 8 மணி நேரம் ஈஸ்வரிய சேவையில் மட்டுமே நீங்கள் ஈடுபட்டிருக்கணும். ஸோ அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் வாணி படிக்கிறத கூட கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா அதுவுமே ஒரு ஈஸ்வரிய சேவை தான், ஈஸ்வரிய அரசாங்கத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு 8 மணி நேரம் முழுக்க முழுக்க ஈஸ்வரிய சேவையில் இருந்தேன்னா, ஸோ இதுதான் இதை தடுக்கிறதுக்கு வரும் மாயா, பல ரூபத்தில் வரும் புயல். ஆனால் அதோடைய எந்த விதமான புயலுக்கும் சோர்ந்து விழாத, சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டிருக்கும் விஸ்வ கல்யாணக்காரி நான், உலக நன்மை செய்பவன் நான் அப்படிங்கிற சுத்த அகங்காரத்தில் நான் இருக்கிறேன். ஸோ இந்த 3 பாயிண்ட். ஸோ இந்த சரி மறுபடியும் ரிவிஷனுக்கு சொல்கிறேன் பாருங்க. 3 விளக்கு, பூர்வ மத்தியில் ஆத்மான்ற ஜோதி, ஒரு கையில் பரமாத்ம ஜோதி, அது பார்த்துக்கிட்டே இருக்கணும், அணையாமல் பார்த்துக்கிட்டே. அதாவது என்ன அர்த்தம், மனசில் அது பார்த்துக்கிட்டே இருக்கணும், மனசில் அது அணைஞ்சிடக்கூடாது, அதாவது அது மறைஞ்சிடக்கூடாது, வேறு நினைவு வந்துடக்கூடாது. வந்தாலும் இது அறையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு கையில் தூய்மையின் ஜோதி, உங்களுடைய நடத்தை தூய்மையான குணத்தை தான் வெளிப்படுத்தணும், எல்லாருடைய விசேஷ குணத்தை மட்டும் பார்க்கணும். ஸோ அந்த ஜோதினால் மற்றவங்க நினைவு வந்துச்சுன்னா டக்குன்னு ஆத்மாவை பார்த்து அந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அந்த ஆத்மாவுடைய ஒரு விசேஷ குணத்தை வர்ணனை பண்ணணும், இல்லாத ஒரு விசேஷ குணத்தையும் வர்ணனை பண்ணணும். ஸோ அது வரமாயிடுது, அந்த குணம் வந்துடுது. அடுத்தது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த 6 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் தான் நாராயணன், நான் தான் கல்பமாக வெற்றி அடைஞ்சேன், நடப்பவை அனைத்தும் நன்மைக்குன்னு பாபாட்ட கொடுத்துட்டு நான் லேஸ் ஆயிடுறேன். இது பழைய 3 பாயிண்ட்ஸ். இப்போ இருக்கிற 3 பாயிண்ட் விகார எண்ணங்களும் வீண் எண்ணங்களும் தான் என்னுடைய சக்தி குடிச்சிடுது. ஆனால் இது என்னுடைய கடைசி நொடி. இந்த நேரம் எனக்கு எதிர நிற்கிறவங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுக்காம நான் இருந்துடக்கூடாது. அதனால் வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்கள்லேருந்து என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். பாருங்கள், எனக்கே அது மறந்துடுது, அதனால் நீங்கள் டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 2வது பாயிண்ட் பேசுறதுனால தான் நான் மாயா கிட்ட மாட்டிக்கிறேன், பாபா நினைவு கட்டாயிடுது, அதனால் பேசவே மாட்டேன், மௌனமாக இருப்பேன். எதாக இருந்தாலும் எண்ணத்தினால பேசிட்டு போயிடுவேன், வாயை திறந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அவசியம் இருந்தால் 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை முடிஞ்சு போச்சு. 3வது கடைசி பாயிண்ட், புது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈஸ்வரிய அரசாங்கத்தில் நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும், 1 வினாடி கூட நான் வீணாக்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஸோ பாபா கிட்ட வழி கேட்டு தான் இந்த 8 மணி நேரத்தை நான் பயன்படுத்தணும். ஸோ இதில் எனக்கு பாபா கொடுத்துருக்கிற வேலை என்னது, பாபாவுடைய நினைவு எண்ணம் சொல் செயல்னால பாபா வெளிப்படுத்துகிற சேவை. ஸோ அதில் நீங்கள் வாணி படிக்கிற டைமை கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஈஸ்வரிய காரியத்தில் மட்டும் இருக்கணும் 8 மணி நேரம். ஸோ அதை கணக்காட்டுங்க. ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட்ஸு, அவசியம் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா இதில் 3 மார்க்ஸ் வரும். 1 எவ்வளோ நேரம் பண்ணீங்க, டைமிங் போடுவீங்க. இன்னொன்று 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பக்காவாக பண்ணியிருந்தீங்கன்னா 10க்கு 10 மார்க்கு, கம்மியாக இருந்தீங்கன்னா 10க்கு 7, 8 அப்படி குறைச்சி போடுவீங்க. ஸோ அதேமாதிரி 3 நாளும் 10 மணி நேரம்னா 100க்கு, 8 மணி நேரம்னா 80க்கு மார்க்கு, அந்த மாதிரி. அடுத்தது இந்த 6 பாயிண்ட்டு நான் ஞாபகம் வச்சுருந்தேன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஆசைப்பட்டிருந்தேன்னா எல்லா டைமும் போட்டோன்னா 100% போடுங்க. இல்லாட்டினா எத்தனை தடவை மறந்துன்னு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே டைமிங் போட்டிங்க, 8 மணி நேரம் போட்டுட்டு நான் 2 தடவை மறந்துட்டேன்னா 6 தடவை பண்ணிங்கன்னு தானாகவே வந்துடும். ஸோ இந்த 3த்தையும் போடுங்க. ஸோ அதுக்கான மாதிரி நான் கமெண்ட்ஸில் போடுறேன். மற்றவங்க போடுறாங்களா போடலையான்றதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஏன்னா இறைவன் கொடுக்குற வழிபடி நடக்கிற நாராயணன் நான், மற்றவங்க ஆகுறாங்களா இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ நான் சின்சியராக இருந்தால் இருப்பேன். ஸோ நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் அதை சின்சியராக பண்ணணும்னு தோணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, மற்றவங்க யாருமே போடல, நீங்கள் சின்சியராக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு போடணும்னு தோணும். அதுதான். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.